சிவன் என்று சொல்லும் பொழுது அதை எந்த ஒரு மதத்தோடும் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்துக்கள் சிவசங்கர் என்ற பெயரில் இறைவனை நினைவு செய்கின்றனர். நாம ஜோதி ஸ்வரூபமான சிவனை சங்கரோடு சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சங்கர் ஒரு தேவதா, சிவன் என்றால் ஜோதி ஸ்வரூபம், அவர் ஆத்மாக்களின் தந்தை. அப்போ அவரை பெயர் சொல்லி அழைக்க முடியாதே. அதனால் அவரை பாபான்னு அழைக்கிறோம். பாபா என்றால் தந்தை, அப்பா. அவர் என்னோட தந்தை, அவரது பெயர் சிவன். ஸோ பரமாத்மாவை சிவபாபா என்ற பெயரில் நினைவு செய்கிறோம். எப்போ நம்ம பாபான்னு அழைக்கிறோமோ அப்போ அவரோடு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரம்மகுமாரிக்கு போனால் அவங்க பாபான்னு யாரோ ஒரு தேகத்தை உடையவரை நினைவு செய்கிறாங்கன்னு. ஆனால் சிவபாபா ஒரு தேகதாரி கிடையாது. அவர் நிராகாரி ஜோதி ஸ்வரூபமானவர். அவர் நம்மோட பிதா, அதனால் அவரை நம்ம பாபான்னு அழைக்கிறோம். அவரோட பெயர் சிவன் என்பதால் அவரை சிவபாபா என்று அழைக்கிறோம்.